விஜயின் அடுத்தடுத்த மாஸ்டர் மூவ். 2026 தேர்தல்தான் இலக்கு. களத்தில் இறங்கிய தாவேக. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள் என நடத்தியதுடன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளையும் விறுவிறுப்பாக நடத்தி வந்தார். கடந்த செப்டம்பர் 27 கரூரில் நடந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கும் மேலாக தாவேக கட்சியும் விஜயும் முடங்கிய நிலையில் இருந்தனர். இந்த சூழலில் சமீபத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்துக்கு அழைத்து ஆறுதல் கூறினார் விஜய். மேலும் கட்டமைப்பை வலுப்படுத்த 28 பேர் கொண்ட நிர்வாக குழு கூட்டத்தையும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார் தலைமையில் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 250 பேர் கொண்ட வழக்கறிஞர் அணி கூட்டத்தில் பல்வேறு செயல் திட்டங்கள் குறித்தும் பொறுப்பாளர்களையும் நியமித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தற்போது கட்சியின் இளைஞர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி பொறுப்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டு மேலும் 234 தொகுதிகளுக்கும் 10 மண்டலங்களாக பொறுப்பாளர்களை நியமித்தனர். 65 மாவட்டங்களுக்கான மகளிர் அணி நிர்வாகிகளையும் விஜய் நியமித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக வருகிற 5ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இனி நடைபெற உள்ள விஜயின் பிரச்சாரம் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஓய்வு பெற்ற காவல் உயர் அதிகாரி ரவிக்குமார் தலைமையில் திட்டமிடல் குழுவை அமைக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். இந்த குழுவில் ஓய்வு பெற்ற டிஜிபி, ஏடிஜிபி உள்ளிட்ட 15 அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு விஜயின் நிகழ்ச்சிகளில் மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை திட்டமிடுவதுடன் தாவேக தொண்டர் அணிக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறது. பிரச்சார பாதுகாப்பிற்காக ஒரு தொகுதிக்கு ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் என தலா 2 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தொண்டர் அணியினருக்கு தாவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் பயிற்சி வழங்க இருக்கின்றனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த தாவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இன்னும் சில நாட்களில் மீண்டும் தொடங்க இருக்கிறது. வருகிற 5ஆம் தேதி தாவேக பொதுக்குழு கூட்டம் முடிவடைந்ததும் சுற்றுப்பயணத்திற்கான அதிகாரப்பூர்வ தேதியும் சிறப்பு பொதுக்குழுவில் தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்புகளை விஜய் வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.